ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் மூலமாக நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்குற ஒரு கிச்சன் வந்து பாகுபலி போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிச்சனை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த கிச்சன் சென்னையில் பண்ண கிச்சன். இந்த கிச்சனுடைய சைஸு பார்த்திங்கன்னா 16க்கு 28 அடி வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிச்சன் செட்டப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு சைடு 28 அடியும் ஒரு சைடு 16 அடியும் வரும். இதை வந்து ஒரு டைப் கிச்சன் நாட்டும் ஒரு ஃபுல் லென்த்து ஃபுல் வால் ஃபுல்லாகவே டால் யூனிட்டும் மாஸ் ஸ்டோரேஜும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த டோர் பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட் சைடு வரக்கூடிய டோர். ஈஸ்ட் சைடு தான் சிம்னி ஹாப் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் வந்து நிறையவே ஸ்பைஸ் ராக் மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கு. இந்த ஓப்பன் ஷெல்ஃபுக்கு கீழே ஒவ்வொன்றிலையும் எல்இடி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து நேனோ ஒயிட் கிரானைட் போட்டிருக்கோம். மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொன்னாலே இதில் வந்து காங்கிரீட் ஸ்லாப் எதுவுமே வராது. அதே போல் நம்மளுடைய தேவைக்கு கிச்சனுடைய ட்ராவர்ஸை வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நாம் வந்து இந்த ட்ராவர்ஸை செட் பண்ணிக்கலாம். ஹாபும் வச்சுக்கலாம், குக்டாப்பும் வச்சுக்கலாம். நேராக கீழே நாம் வந்து குக்டாப் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ட்ராவர் யூனிட்டில் சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்மால் சைஸ் ட்ராவருக்குள்ளாடி கட்லரி ட்ரேயும் அதுக்கு கீழேயும் நாம் ஒரு ட்ராவர் கொடுத்து அதுலேயும் நம்ம கட்லரி ட்ரே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வேணாலும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ட்ராவரை நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மால் சைஸ் கட்லரி ட்ரே கொடுத்துருக்கோம். அதுக்கு அப்படியே பிலோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கிறது மாதிரி ட்ராவர்ஸோட ஹைட்டையும் கூட்டி நாம் இதில் வந்து ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் நாம் வந்து க்ராசரி ஐட்டம் வைக்கிறதுக்கு செட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸ்மால் சைஸ் ட்ராவரும் பிளேட்டு கப்பன் சாசர் அடுக்கிறதுக்கு கீழே ஒரு பெரிய ட்ராவரும் கொடுத்துருக்கோம். இந்த சிம்னிக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் கொடுக்குற ஓவர் ஹெட் கேபினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் யூனிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த கிச்சனில் மேக்ஸிமம் எவ்வளோ அப்லிஃப்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்லிஃப்ட் கொடுத்து டோர் எல்லாமே வந்து அப்லிஃப்ட் ஆட்டே கொடுத்துருக்கோம். இப்போ நாம் வந்து ஒரு சைடு பார்த்துட்டு இன்னொரு சைடில் வரக்கூடிய கார்னர் யூனிட்டை பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூ எல்லாமே ட்ராவராக கொடுத்ததுனால ஆயில் பில்லோட்டை ரைட் சைடு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பில்லோட்டு வந்து நம்ம குக் பண்ணுற போது ரைட் சைடு ஹேண்டிலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரைட் சைடு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி சிங்கும் அந்த சிங்குக்கு கீழே அண்டர் சிங்க் ஆர்ஓ. நெக்ஸ்ட்டு நம்ம டிஷ்வாஷரை பார்க்குறோம். டிஷ்வாஷர் வந்து இப்போது ரொம்பவே யூசேஜாக இருக்குது. நீங்கள் லைவில் உள்ள வந்து எப்படி வந்து டிஷ்வாஷருக்கு உள்ளாடி பிளேட்டு கப்பு மற்ற குக்கிங் பேன் எல்லாம் எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த டிஷ்வாஷர் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய நேரத்தையும் ரொம்பவே சேவ் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த வால் யூனிட் பார்க்குறத பார்த்திங்கன்னா கார்னர் யூனிட்டை நாம் கொஞ்சம் ஹைடு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அப்லிஃப்ட் யூனிட்டை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு ரிதமாக நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிஷ்வாஷருக்கு மேலேயும் நம்ம ஒரு பெரிய சைஸ் அப்லிஃப்ட் கொடுத்துருக்கோம். வைடான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் அதில் பிளேட்டு எல்லாமே அடுக்கி வைக்கிறது மாதிரியும் டிஷ்வாஷருக்கு பக்கத்துலேயும் நாம் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் அண்ட் வுட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். அட்ஜஸ்டபிள் வுட்டன் ஷெல்ஃபு. இந்த கிச்சனுடைய வியூ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பில் வரும். அந்த சைடு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு பாருங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் நாம் இதில் இருந்து மாதிரி ஒரு பார் சேர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இருந்து குக் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த கிச்சனை வந்து இந்த டைப்லையும் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ட்ராவர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. எல்லாமே ரொம்ப ஹெவியாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் மாதிரி நல்ல ஹெவி வெயிட்டாட்டும் இருக்கும்.
இதில் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மாதிரி நாம் வந்து இந்த ட்ராவர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூ நீங்கள் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவரே கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ, எவ்வளோ ட்ராவர்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ, என்ன சைஸில் ட்ராவர்ஸ் வேணும்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்களோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாம் இதை கொடுத்துருவோம். ஒவ்வொரு ட்ராவர்ஸ்லேயும் ஒவ்வொரு திங்ஸ் அடுக்கி வைக்கிறது மாதிரி நாம் பிளான் பண்ணிக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் இந்த ட்ராவர்ஸ் எதுவுமே வந்து கெட்டு போகாது, ஃபெயில்யூரும் ஆகாது. இந்த கிச்சனில் வரக்கூடிய ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் அப் டு 70 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். இப்போ நீங்கள் வால் யூனிட் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் ஸ்ட்ரெயிட் கார்னர் தான் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே அப்லிஃப்ட் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த அப்லிஃப்டை வந்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் செட்டப்பில் நம்ம செட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக சாஃப்ட் க்ளோஸ் ஆகிட்டு இந்த அப்லிஃப்ட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஆட்டோ க்ளோஸ் மாதிரி வந்துடும். இன்னொரு வியூ நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே இந்த கிச்சனில் ஒரு சிங்கு இருந்துச்சு, இப்போ இது 2வது சிங்கு. இந்த சிங்குக்கு பக்கத்தில் இது வந்து இன்னொரு டிஷ்வாஷர், அங்கே ஒரு டிஷ்வாஷர் இருக்கிறதுனால நமக்கு தேவைன்னா இந்த இடத்த டிஷ்வாஷராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாம் ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் வந்து ஒரு சைடு எப்படி இருக்குமோ அதே போல் இன்னொரு சைடு யூனிக்காக இருக்கும். இந்த 2 சைடுக்கும் நடுவில் வரக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு மேலே வுட்டன் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ நாம் இதில் வந்து கொடுத்துருக்குற இந்த கிச்சனில் கொடுத்துருக்குற ஓடிஜி பார்க்குறோம். நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஓடிஜிக்கு பக்கத்திலே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அதில் எல்லாமே வுட்டன் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். ஓடிஜிக்கு கீழேயும் நாம் வந்து 4 ட்ராவர் யூனிட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ராவர் யூனிட்டுக்கு அடுத்தால நீங்கள் பாருங்கள். நான் முதல்ல சொன்னது போல் மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ், அந்த வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டாட்டே நம்ம காட்டியிருக்கோம். மாஸ் ஸ்டோரேஜ் ஒவ்வொன்றுமே இந்த கிச்சன் ஹேண்டில்லஸ்னால் புஷ் டு ஓப்பன் கொடுத்து 8 feet ஹைட்டு வர்றதுனால இதனுடைய டோரும் நாம் வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும். ஒவ்வொன்றுமே மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டு. இது வந்து உள்ளுக்குள்ளே 6 layer பேண்ட்ரி யூனிட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேண்ட்ரி யூனிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா டோர்லேயும் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி யூனிட் வருது. இந்த மாதிரியான கிச்சன்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பண்ணோன்னாலும் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த மாதிரியான கிச்சன் ரூம் இருந்தாலும், சின்ன சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸாக இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி அவரவருக்கு தேவையான வசதியாட்டு டிசைன் ரெடி பண்ணி அந்தந்த டிசைனை அப்படியே உங்கள் கண்முன்னை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரீம் கிச்சனை உங்களுக்கு ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறது ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை நாங்கள் ரெடி பண்ணி ஒரு ஹெஸ்ஸல் ஃப்ரீயான ஒரு கிச்சனை லைஃப் டைம் வாரண்டியோட உங்களுக்கு நான் ஒரு கிச்சன் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸ்பைஸ் ராக் வைக்கணுமா, எந்த மாதிரியான டைல்ஸ் ஒட்டணும், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ.